So now we are going to see about center stitched warp. Okay, டபுள் கிளாத்ல இதை நம்ம பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்த்துருந்துருக்கலாம். டபுள் ஸ்டிச்டு கிளாத்தோட செல்ஃப் ஸ்டிச்டு வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. அதுலயே சென்டர் ஸ்டிச்டு நம்ம பார்க்க போறோம். நம்ம செல்ஃப் ஸ்டிச்ல என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம அப்படியே பண்ணிட்டு பிளஸ் அதுல வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வார்ப்புங்க சென்டர் ஸ்டிச்டு வார்ப்புங்கிறதுனால நம்ம காலம் அதாவது வார்ப்புனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு வெர்டிகலா தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வெர்டிகல் டைரக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு எம்டி காலம் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? எங்க ஹாஃப் த வே தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு சைட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம we are have added a column எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணி அதுக்கு சி அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிருக்கோம். சென்டர் ஸ்டிச் அப்படிங்கிறதுனால சின்னு சொல்லி நேம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுல சின்னதா ஒரே ஒரு ஆல்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா பண்ண போறீங்க. அவ்வளவுதான். பெருசா வேற எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற அந்த கிரீன் இருக்குல்ல, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் அந்த கலர் கொண்டு வந்தேன். ஐ வில் மேக் தட் as ஒயிட். பண்ணி முடிச்சுட்டு, ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராவா இந்த டிசைன்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து வார் பண்ண என்ன பண்ணிருப்போம்? எஃப் ஓட காலம்ஸ்ல பி ரோஸ் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டிசைன்ஸ அப்படியே இங்க காப்பி பண்ணி வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இவ்ளோதான் உங்களோட சென்டர் ஸ்டிச்டு வார்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே சென்டர் ஸ்டிச்டு வெஃப்ட் அப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், ஹாஃப் த வே ரோஸ் வெஃப்ட்னா என்ன ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல போகும். ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்குங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல ஹரிசாண்டல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ரோ ஆட் பண்ணியிருக்கேன் டிசைன்ஸ்க்கு நடுவுல. அதை எப்படி ஆட் பண்ணியிருக்கேன், ஹாஃப் த டிசைன் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு டிசைன்ல நான் சீன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஹரிசாண்டலா போட்டிருக்கேன் சின்ஸ் இட் இஸ் வெஃப்ட். ஓகேங்களா? ஸோ வெஃப்டிங்னால நான் அந்த மாரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உங்கள ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த கலர் குடுத்துருக்கேன். அதைய நான் ஒயிட்டா மாத்திர்றேன். நெக்ஸ்ட் அகெயின் நான் சொன்ன மாரி பியோட இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா சாரி சின்னதா ஒரு சேஞ்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டூ சேஞ்ச் இட் அக்கார்டிங் டூ அ பேக் வியூ. ஸோ எனக்கு இந்த கலர்ஸ் வந்து தப்பா இருக்கு. நான் அத சேஞ்ச் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. நம்ம பண்ணியாச்சு. இப்போ சென்டர் ஸ்டிச்டு வெஃப்ட்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் பேசிக்கா இருக்க அந்த 2 டிசைன்ஸ நான் கம்பைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டூ ஆட் த ஸ்டிட்ச் லைன். ஸ்டிட்ச் லைன் நம்ம வெஃப்ட்ங்கிறதுனால ஹாரிசான்டல் டைரக்ஷன் தட் இஸ் பேக் டு ஃபேஸ். அப்ப நான் என்ன பண்றேன் பேக்கோட காலம்ஸ்ல ஃபேஸோட இதுல வந்து ரோஸ்ல வந்து ஐ அம் கோயிங் டு கிவ் கலர் as we have did it in the double stitched self centered back to face weave. அது அப்படியே அது என்ன பண்றோம் நம்ம we are going to copy it here. ஃபேஸோட ரோஸ் எங்கெல்லாம் பேக்கோட மேட்ச் ஆகுதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்றேன் கலர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சோ நான் இத குடுத்தாச்சு. மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நான் அந்த சி காலம்ல நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டிச் லைன எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டிச் லைன் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போறோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. ஓகே. திஸ் இஸ் வாட் வி வில் கால் இட் as சென்டர் ஸ்டிச் வெஃப்ட். ஓகே. as you can see here சில வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டிச்டு வார்ப்புங்கிறதால ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் லைன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதே சென்டர் ஸ்டிச்டு வெஃப்ட்ங்கிறதுனால இங்க சாரி இங்க வெர்டிகல் டைரக்ஷன்ல கொடுத்திருக்கோம். இங்க ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல we have given it here extra stitch line. Okay, so that is what the difference between self stitched and center stitched designs. Okay, I hope it is clear to you. Thank you all of you.